السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் நம்மிலே பிரவேசித்து விட்டது. அந்த மாதத்திற்குண்டான கண்ணியமும் மரியாதையும் வழங்க வேண்டிய கடமை நமக்குள்ளது. முக்கியமான ஒன்று பகலிலே நோன்பு நோற்பது, இரவிலே நின்று வணங்குவது. இந்த இரண்டுமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் கிடைத்துள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் ஸாம ஃபீ ரமதான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம. ஒருவர் இறை நம்பிக்கையோடும் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்தால் அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவங்க நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வந்தது தான் இந்த ரமலான் மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இறைவன் நோன்பாளிகளுக்காக ஒரு பிரத்யேகமான வாசலையை தயார் செய்து வைத்திருக்கிறான் சொர்க்கத்திலே. அந்த வாசலின் பெயர் ரையான் என்பதாகும். ரையான் என்ற வார்த்தையினுடைய பொருள் தாகம் தீர்ந்தவர் என்பது. காரணம், இந்த நோன்பாளி பகலிலே பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார். ஆகவே இவரை வரவேற்பதற்காகவே ரையான் தாகம் தீர்ந்தவர் என்கின்ற வார்த்தையே பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது அந்த வாசலுக்கு. மறுமை நாளையிலே ஐன சாயமும் இந்த நோன்பாளிகள் எல்லாம் எங்கே என்று கேட்கப்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நோன்பாளிகள் எல்லாம் நாங்கள் தான் இறைவனே என்பார்கள். இந்த வாசல் வழியாக, ரையான் வழியாக உள்ளே செல்லுங்கள். அவர்களெல்லாம் செல்லுவார்கள். சென்று முடித்தவுடன் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும் என்றார்கள். காரணம், நோன்பாளிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இறைவன் அமைத்துள்ள வாசல் அது என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் சமூகங்களுக்கு எவ்வாறு விதியாக்கப்பட்டதோ அதுபோன்றுதான் உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நோன்பு வையுங்கள், அதன் பரிசு தக்வா, இறைச்சம் என்கிறான். தக்வா சாதாரண ஒன்றா? நாமெல்லாம் வணங்குகிறோமே, இறைவனுக்காக இபாதத்தில் செய்கிறோமே, முக்கியம்தான். அதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள் இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இறைவன் சொன்னான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா தக்வா, இறையச்சம் உள்ளவர்களிடம் இருந்துதான் வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறான். அப்படியானால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் தக்வா வேண்டும். அந்த தக்வா உங்களுக்கு வேண்டுமா? நோன்பு வையுங்கள், கிட்டும் என்கிறான் இறைவன். அப்படியானால் எவ்வளவு பெரிய உயர்ந்த வணக்கமாக இந்த நோன்பு இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த நோன்புக்கென்று சில சட்டத்திட்டங்களையும் கூட இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அந்த ரமலான் மாதத்திலே உங்களில் ஒருவர் ஊரிலே இருந்தால் அவர் நோன்பு வைக்கட்டும். ஃபமன் கான மரீதன், அதே நேரத்திலே அவர் வியாதியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்திலே இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் அந்த நாளில் நோன்பை விட்டு கொள்ளட்டும், வேறொரு நாளில் அவர் கலா செய்து கொள்ளட்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறைவன் சலுகை காட்டுகிறான் நோன்பு வைப்பவருக்கு. அது யார்? பயணி, அதே போன்று நோயாளி. இந்த இருவருக்கும் சலுகை உண்டு. ஆனாலும் நோய் என்றால் எப்படிப்பட்ட நோய்? நோன்பு வைத்தால் இருக்கிற நோய் அதிகமாகும் என்றிருந்தால் அப்படிப்பட்ட நோய் தான். சாதாரண சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதற்காண்டியெல்லாம் நோன்பை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நோன்பு வைத்தால் அதனால் இடையூறு உண்டு. இருக்கிற நோய் இன்னும் அதிகமாக வாய்ப்புண்டு.
உண்டு என்கின்ற அளவிலே வியாதி இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அதே போன்றுதான் பயணம் என்பதும். அருகிலே இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பயணம் போகிறோம், பயணத்தில் இருக்கிறோங்கிறதுனால நான் நோன்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கஸ்ருடைய தொழுகை எப்பொழுது ஆகுமாகும் அந்த அளவிற்கு பயணம் இருக்க வேண்டும். 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழலாம் பயணத்திலே. எல்லா பயணமும் அல்ல, 80 கிலோமீட்டர் அளவிலே அந்த பயண தொலைவு இருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஒருவர் நோன்பு காலத்திலே 80 மீட்டர் தொலைவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால் அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். இந்த இருவருக்கும் இறைவன் சலுகை கட்டுகிறான். நோன்பு முடிந்ததற்கு பின்னாலே, அதாவது ரமலானுடைய மாதம் நிறைவடைந்ததற்கு பின்னாலே மீதம் இருக்கிற 11 மாதங்களில் இவர் அதை கலா செய்து விட வேண்டும். சரி, இந்த பயணி நோன்பை விட்டுத்தான் ஆக வேண்டுமா? நோன்பை விடுவதற்கு ஆகமானது அது வேறு விஷயம், ஆனால் விட்டுத்தான் ஆக வேண்டுமா? அதே போன்று நோயாளியாக இருக்கிறார், அவர் நோன்பை விட்டுத்தான் ஆக வேண்டுமா? அப்படியெல்லாம் இல்லை. விட வேண்டும் என்கின்ற கடமை கட்டளை கிடையாது, அவருக்கு அனுமதி இருக்கிறது. விரும்பினால் நோன்பு வைக்கலாம், விரும்பினால் நோன்பை விட்டும் கொள்ளலாம், அனுமதி உண்டு. சரிங்க, எது சிறந்தது என்று இந்த கேள்வி வருகிறதா? ரெண்டுமே ஓகே தான், ஆனால் எதுங்க நல்லது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு இமாம்கள் அழகான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது ஒருவர் நோன்பு வைத்தால் சிரமம் என்றிருந்தால் நோன்பை விடுவதுதான் நல்லது. ஒருவர் நோன்பு வைத்தால் சிரமம் இல்லை என்றால் நோன்பு நோற்பதுதான் நல்லது. அது ரெண்டும் அனுமதி. எது ஏற்றம் என்பதற்கு இமாம்கள் இந்த விளக்கத்தை தருகிறார்கள். அதனால கஷ்டப்பட்டு நாம் நோன்பு வைக்கிறதுங்கிறது இறைவனே விரும்பவில்லை. சில பேர் நம்மளே இருக்கிறாங்க, கடுமையான வியாதியா இருக்கும், ஆனால் கூட நோன்பு வைப்பாங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டத்தை நோன்பு வைக்கிறேன்னு கேட்டா, இனி அடுத்த வருஷம் தானே இந்த ரமலான், எப்படி விடுறது இதை என்று அதுல பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த நிலையில் இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவது யாருக்காக? இறைவனுக்காகத்தானே. அந்த இறைவன் எதை விரும்புகிறான் என்றல்லவா பார்க்க வேண்டும். இந்த சட்டத்தை கூறிய இறைவன் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் என்கிறான். இறைவன் உங்களிடமிருந்து எளிதை விரும்புகிறானே தவிர நீங்கள் சிரமப்படுவதை விரும்புவதில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த நோன்பு சம்பந்தமாக சொன்னதற்கு பிறகுதான் இது செய்யறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டப்பட்டு நீங்க நோன்பு வைக்காதீங்கன்னு அர்த்தம். இறைவன் எதை விரும்புறானோ அதைத்தானங்க நம்ம செய்யணும். நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ் விரும்பாத ஒன்றை போய் செஞ்சுட்டு இருக்கலாமா? அதனால ரொம்ப கஷ்டப்பட்டா நீங்க வைக்காதீங்க. அல்லாஹ் விரும்புறதும் இல்லை. பின்னாலும் கலை செய்யலாம். இல்லை நோன்பு ரமலானாச்ச இதற்குண்டான நன்மை இறைவன் தருவான். நன்மையை தருவது யார்? இறைவன் தானே. அந்த இறைவன் எதை விரும்புகிறானோ செய்யுங்கள். இறைவன் நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த ரமலானுடைய நன்மையை வாரி வழங்கி விடுவான் என்பதையும் நாம் கருத்திலேயே கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு சலுகைகளையும் காட்டுறாங்க. இந்த 2 பேருக்கு தானே குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 2 சேர்க்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்கள், இவர்களும் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். திருநெறியிலே பதிவு செய்யப்பட்டாது. அதனால இந்த நிலையில இருந்தாலும் ஏன்னா குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாய் நோன்பு வைக்கின்ற போது தண்ணீர் சத்து குறைஞ்சிரும், அதனால் பின்னால் பிரச்சனை வரும். அல்ல பால் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தால் பால் சுரக்கிறது குறைஞ்சிரும், அதனாலே குழந்தை பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடாது. அதனால தான் இவர்களுக்கும் சலுகை உண்டு அப்படிங்கிற சட்டத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதில் ஷாஃபிமா மட்டும் ஒரு விதிவிலக்கு தர்றாங்க. ஏன்னா பொதுவாக இந்த கர்ப்பிணி பெண்களும் சரி, பாலூட்டும் தாய்மார்களும் சரி நோன்பு விட்டுக் கொள்ளலாம், ரமலானுக்கு பிறகு கல்லா செய்து கொள்ளலாம். இது பொதுவான சட்டம். ஆனால் ஷாஃபிமா அவர்கள் இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை தருகிறார்கள். அதாவது பாலூட்டும் தாயோ அல்லது கர்ப்பிணி பெண்ணோ நோன்பை விடுவதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நோன்பு வைத்தால் தனக்கு இடையூறு என்பதாலும் விடலாம். அல்லது நோன்பு வைத்தால் தனக்கு இடையூறு அல்ல, குழந்தைக்குத்தான் இடையூறு என்பதாலும் விடலாம். 2 வாய்ப்பு இருக்கிறது. இதிலே ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண்மணி தனக்கு இடையூறு என்பதால் நோன்பை விட்டால் கல்லா செய்து விட்டால் மட்டும் போதுமானது. அதே நேரத்தில்
நேரத்திலே தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நோன்பு வைத்தால் குழந்தைக்குத்தான் பாதிப்பு. பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தைக்குத்தான் பாதிப்பு. அதனால் தான் விட்டார்கள் என்றால் இந்த பெண்மணி கலாவும் செய்ய வேண்டும், விட்ட நோன்ப. அதே போன்று ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நோயாளியாக இருக்கிறாரு, விட்டுக்கொள்ளலாம், பின்னால் அவர் கலா செஞ்சு கொள்ளலாம். நீங்காத வியாதியாக இருந்தால் என்னங்க செய்கிறது? ரமலானில் இருக்கிற அந்த நோய் ரமலானுக்கு பிறகும் மீதமுள்ள 11 மாதங்களுக்கும் இந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவர் கலா செய்ய வாய்ப்பில்லையே. எந்த நோய் ரமலானில் இருந்ததோ ரமலானுக்கு பிறகு அதே வியாதியான இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இவர் என்ன செய்வது? கலா செய்வதற்கு வாய்ப்பில்லை. இவர் ஃபித்யா கொடுக்க வேண்டும். அதே போன்று முதுமையின் காரணத்தினால் நோன்பை விட்டார். ரொம்ப வயசாகி போச்சு, இனி நோன்பு வைக்க முடியாது. ஆணோ பெண்ணோ இவங்கெல்லாம் என்ன செய்யறது? பின்னால் கலா செய்யணும் அப்படி சொல்ல முடியுமா? ஏங்க முதுமையினால தானங்க ரமலானில் நோன்பு வைக்க முடியலை. ரமலானுக்கு பிறகு இளமையாக வரும்போது இல்லை அதே முதுமை தானே இருக்கும். இப்போ இவர்கள் கலா செய்வதற்கு வாய்ப்பில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஃபித்யா கொடுக்க வேண்டும். அந்த ஃபித்யாண்ட அளவு என்ன அப்படின்னு கேட்டால், ஷாஃபிஈ மதுஹபிலே ஒரு நோன்புக்கு 800 கிராம் அரிசி அல்லது கோதுமை ஒரு நோன்புக்கு. அப்படின்னு சொன்னால் 30 நோன்புக்கு 24 கிலோ அரிசி அல்லது கோதுமை. கரையும் கூட காசு கொடுக்கக்கூடாது, தானியமாக தான் கொடுக்கணும். இது ஒரு ஏழைக்கும் கொடுக்கலாம். 24 கிலோ அரிசி ஒரே ஏழைக்கும் கொடுக்கலாம், இல்லை பல ஏழைகளுக்கு பகிர்ந்தும் கொடுக்கலாம். ரமலானுடைய ஆரம்பத்திலும் கொடுக்கலாம், ரமலானுடைய கடைசியிலும் கொடுக்கலாம். சரி, ஹனஃபி மதத்தில் என்னங்க சட்டம்? ஒரு நோன்புக்கு ஃபித்ராவுடைய அளவு தானியம் கொடுக்க வேண்டும். ஃபித்ரா ஹனஃபி மதத்தில் ஃபித்ராவுடைய அளவு என்ன? அது 2 விதமாக இருக்கிறது. மறைந்த மர்ஹூம் ஸலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹனஃபி மதத்தில் இந்த ஃபித்ராவுடைய அளவு ஒரு நபருக்கு 2 கிலோ 400 கிராம் அரிசி. இப்படி நீங்கள் பார்த்தீங்களாக்கா இந்த 30 நோன்புகளுக்கும் 72 கிலோ வரும். 72 கிலோ அரிசி அல்லது கோதுமை இல்லையா, 2க்கு உண்டான கிரையும் கூட கொடுக்கலாம். அனைத்து மதங்களும் கிரையமும் கொடுக்கலாம், ஒரே இலைக்கும் கொடுக்கலாம், பழைய இலைக்கும் கொடுக்கலாம், ரமலான் ஆரம்பத்தையும் கொடுக்கலாம், ரமலான் கடைசியும் கொடுக்கலாம். இன்னொரு ஃபத்வாவும் இருக்குது, அதே நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் அதையும் சொல்லிடுறேன். 1 கிலோ 600 சொச்சம், அதாவது 700 வைங்களேன். 1 கிலோவும் 700 கிராம் இந்த அளவு கொடுக்குற அப்படி ஒரு ஃபத்வாவும் இருக்குது. சரிங்க, அந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்ன அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபத்வா அடிப்படையில் கொடுத்து கொள்ளலாம். இந்த அளவு பிரகாரம் 30 நோன்புக்கு 51 கிலோ வரும். அரிசியோ அல்லது கோதுமை அந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எது அதிகமாக அது கொடுப்பது தாங்க நல்லது. நாம் கொடுக்குறோம் முடிவுக்கு வந்துட்டா எது அதிகமோ அதை கொடுங்கள். கொடுத்து குறைந்ததாக வரலாறு இல்லை, கொடுக்காமல் நிறைந்ததாக சரித்திரமும் இல்லை. எவ்வளவு கொடுக்குறோமோ எல்லாம் வேறு வெள்ள உங்களுக்கு தர போகிறோம், இதில் என்ன இருக்குது? அப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கிற வண்டியை தான். அடுத்ததாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு சம்பந்தமாக சில சட்டங்களை சொல்லித் தருகிறாங்க சொன்னேன் அல்லவா. நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இதுவரைக்கும் சொன்னது நோன்பு வைப்பதற்கு சலுகை உண்டுங்கிறவளை தான் பற்றி பேசணும். இப்போது நோன்பே வைக்கக்கூடாது. அது யாருங்க? மாத விலக்குள்ள பெண்கள், பேறுகால உதிரப்போக்குள்ள பெண்கள், இந்த 2 பேரும். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க சுத்தம் இல்லைங்கிறதுனால நோன்பு வைக்கக்கூடாது. தொழுகையும் கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் தொழுகை எப்படி கூடாதோ நோன்பும் கூடாது. சரி, இவர்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், ரமலான் முடிந்ததற்கு பிறகு இவர்கள் கலா செய்து விட வேண்டும். ஆனால் 2 வித்தியாசம். இவங்க தொழவும் கூடாது தான், அந்த பீரியடில் நோன்பு வைக்கவும் கூடாது தான். ஆனால் என்ன வித்தியாசம்? நோன்பை கலா செய்யணும், தொழுகையை கலா செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு மதமும் ஏற்படுதில்லை, தொழுகையை கலா செய்ய தேவையில்லை. இது ஏன் இந்த வேறுபாடு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண்மணியார் கேட்டார்கள், ஏன் இந்த வித்தியாசம்? மாத விலக்குள்ள பெண்மணி தொழுகையும் விடுகிறார்கள்,
நோன்பையும் விடுகிறார்கள். ஆனால் நோன்பை கலா செய்ய வேண்டும், தொழுகை கலா செய்யவில்லை, ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஹரூரியத்துன் அன்டி, நீ ஹரூரா ஊரை சார்ந்த பெண்மணியா என்று கேட்டாங்க. ஏன்னா ஹரூரா அப்படிங்கிறது ஈராக் நாட்டில் கூஃபாங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே ஹவார்ஜிகள் ஒரு கணிசமான அளவுக்கு குடியிருந்தாங்க. அந்த ஹவார்ஜிகள் தானே இடக்கு மடக்க ஏதாவது கேள்வி கேட்டுப்பாங்க. அதனால் நீ ஹரூரா ஊரை சார்ந்த பெண்மணியா? இல்லை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, அப்படிலாம் இல்லை, நான் தெரிஞ்சு கொள்வதுக்கு தான் கேட்டேன். அப்போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பீரியடில் நாங்கள் தொழுவோம் இல்லை, நோன்பு வைக்கவும் இல்லை, வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நுமரு பி கலாஇ ஸௌம், நோன்பை விட்டால் அதை கலா செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டோம். வலா நுமரு பி கலாஇ ஸலாத், ஆனால் தொழ வேண்டும், அதை கலா செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்படவில்லை. அவ்வளோதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிரில்ல நீங்கள் தொழில் விட்டுட்டீங்களா, கலா செய்ய வேணான்ட்டாங்க. இந்த பிரில்ல நோம்பு விட்டுறீங்களா, அதை கலா செய்யுங்க, அவ்வளோதான் எங்களுக்கு என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொன்று இமாம்கள் விளக்கம் தர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்லலை, இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. இந்த நோம்பில் நோன்பை விட்டுட்டாங்க, அதான் ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கணுங்களேன். இந்த பெண்மணி நோன்பு முடிஞ்சிட்டா, அதாவது ரமலான் முடிஞ்சிட்டா 11 மாதங்கள் உண்டு. அந்த 11 மாதங்களில் விடுபட்ட 5 நாட்களோ 6 நாட்களோ, அதான ஒரு பிள்ளை ஏற்படும், 7 நாட்களும் ஏற்படலாம். இதை கலா செய்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சிரமம் இல்லை, கஷ்டம் இல்லை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கலா செய்யுங்க என்று சொல்லி இருக்கலாம், விளக்கம்தான். அதே நேரத்தில் தொழுகை எப்படியா, ஒவ்வொரு மாதமும் இந்த பெண்களுக்கு பிரிடி ஏற்படுகிறது, அந்த நேரத்திலே தொழக்கூடாது. கலா செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் 5 நாள் 6 நாட்கள் கலா செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த மாதம் உள்ள அடுத்த மாதம், அடுத்த மாதம் உள்ள அதுக்கு அடுத்த மாதம், இப்படி கலா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமுங்க காலமெல்லாம். அது பெண்களுக்கு சிரமம் அல்லவா? ஆகவே தான் அதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற விளக்கத்தை இமாம்கள் நமக்கு தருகிறார்கள். அதே போல் இந்த நோன்பு காலத்தில் நிய்யத்து அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த வணக்கமாக இருந்தாலும் நிய்யத்து வைக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இறைவன் கூட குர்ஆன்ல சொன்னான்ல, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் வணக்கம் செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் என்றுதான் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த இஹ்லாஸ்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நாம் நிறைவேற்றுகிறோம் என்று நீயத் கொண்டு வரோம்ல, அதுதான் இஹ்லாஸ். ஒவ்வொரு வணக்கத்திலும் அது வேண்டும் என்று இறைவன் குர்ஆன் சொல்றான். அதனால் நியத்து வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நோன்புக்காக வேண்டி நியத்து வைக்கிறது எப்போ வைக்கிறது? இரவிலே வைப்பதா காலையிலும் கூட வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஃபர்லான நோன்பாக இருந்தால் இரவுக்குள்ளே வைத்து விட வேண்டும். அதாவது சுபுவுக்கு முன்னாலேயே எப்படி உண்ணுவது அருந்துவது சுபுவுக்கு முன்னாலே நிப்பாட்டிடுறோமோ அது போன்று நியத்து வைப்பதும் அதுக்கு முன்னாலே அமைஞ்சிடணும் ஃபர்லான நோன்பாக இருந்தால். அதே நேரத்தில் சுன்னத்தான நோன்பு நஃபிலான நோன்பு இதுக்கு காலையிலும் கூட நியத்து வைத்து கொள்ளலாம். ஆனால் இங்கே உண்ணுவது உறங்குவதான் சுபுக்கு முன்னாலேயே நிப்பாட்டிடணும். நியத்து எப்போ வைக்கலாங்கிற பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ காலையிலே நியத்து வைக்கலாம்னு சொன்னால் நியத்து வைக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சாப்பாடுங்கிறதெல்லாம் சுபுக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு, குடிக்கிறோம் முடிஞ்சு. நியத்தோட டயத்தை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அது ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் நஃபிலான நோன்பாக இருந்தாலும் இரவிலும் வைக்கலாம் காலையிலையும் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க கருத்து வேறுபாடு? ஷாஃபி மானியம் எப்படி சொல்லணும், ஹனஃபி மானியம் எப்படி சொல்லணும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறிந்துள்ளீர்கள், இன்னும் அறிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் இமாம்கள் சொல்கிறார்கள் என்றால் பின்னணியிலே வசனங்கள் இருக்கும், ஹதீஸுகள் இருக்கும். ஆயத்துகள் ஹதீஸுகள் ஆதாரம் இல்லாமல் எதையும் சட்டமாக கூறுவதில்லை இமாம்கள். இப்படி உங்களுக்கு பல தடவை பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யுஜ்மிஇ ஸியாம் கப்லல் ஃபஜ்ர் ஃபலா ஸியாம லஹு. ஃபஜ்ருக்கு முன்னால நோன்புடைய நியத்தை கொண்டு வரலண்டா அவருக்கு நோன்பு இல்லை. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி ஹதீஸ் இருக்குதா? அதே போல் இன்னொரு ஹதீஸ் என்னென்றா, ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு நாள் காலை வந்தார்கள். ஆயிஷா, உண்ணுவதற்கு ஏதாவது உள்ளதா என்றார்கள். இந்த கும்ஷை என்று கேட்டாங்க. நான் சொன்னேம்மா, இந்த நாஷை யாரை சொல்லலாம், சாப்பிட மட்டும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னி ஸாயிம், அப்படியானால் இன்றைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று அப்போது நியத்து வைத்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். காலையில் தான் இந்த நியத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு ஹதீஸ்கள் தான் இமாமுடைய சட்டங்களுக்கும் காரணம். ஃபஜ்ருக்கு முன்னாலேயே நியத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஃபர்லான நோன்புக்கு உரியது. காலையில் நோன்பு வச்சாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நஃபிலான சுன்னத்தான நோன்புக்கு உரியது. தரம் பிரிச்சுட்டாங்க. ரெண்டு சட்டங்களுக்கும் பின்னணியிலே ஹதீஸுகள். மதம் உண்டா அப்படிதானே? மதம் உண்டா இமாம்களுடைய கருத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸுக்கு ஷாஃபி இமாம் விளக்கம் கொடுத்தாங்களா, அதை ஏற்றுக்கொண்டோமா? ஷாஃபி மதுஹப். குர்ஆன் ஹதீஸுக்கு ஹனபி இமாம் விளக்கம் கொடுத்தாங்களா, அதை பின்பற்றி நடக்கிறோமா? ஹனபி மதுஹப். சரி, ஹனபி இமாம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க தான் ஃபஜ்ருக்கு முன்னால் என்று. காலையில் நியத்து வச்சிருக்கிறாங்க. இல்லை என்ன புரியுது, நைட்டே வைக்கலாம் காலையில் வைக்கலாம். அப்போ ஃபஜ்ருக்கு முன்னால் அது சிறந்ததுங்கிற அடிப்படையில் காலையிலையும் வைக்கலாம்னா ஃபஜ்ருக்கு முன்னால் வைக்கிறது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்கின்ற விளக்கத்தை ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த நியத்து வைக்கின்ற போது எப்போவுமே இந்த நியத்து கட்டாமல் வாயிலே மொழிய வேண்டுமா, மனசால் நினைச்சாலே போதுமே என்று தத்துவம் பேசுகின்ற வகையில் இருக்கிறார்கள். என்னமோ யாரெல்லாம் அதுக்கெல்லாம் மாறு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. அது நியத்து என்றாலே கல்பனை நினைப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது போய் நாவிலே நாவிலே சொல்வது சிறந்ததா இல்லையா, அதான் சப்ஜெக்ட். நியத்துங்கிறது கல்பனை தான். ஒரு ஆள் கல்பனை நியத்து வச்சுட்டாரு, நாவில் சொல்லலை. நியத்து கூடுமா? கூடும். ஒரு ஆள் நாவில் சொன்னார், மனசில் நினைக்கல. கூடுமா? கூடாது. ஏன்? நியத்துனால மனசில் தானே. ஆனால் ஒருவர் மனதாலும் நினைத்தார், வாயாலும் மொழிந்தார். இவருக்கு நன்மைகள் அதிகம். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நபை தூ சோமகத்தின் அப்படிலாம் சொல்கிறோமே, நன்மைகளை அதிகம் பெறுவதற்காகத்தான் மனசால் நினைக்கிறோம், வாயினாலே சொல்கிறோம். இறைவன் தந்த அந்த நாவை நியத்தை மொழிவதற்காகவும் பயன்படுத்துகிறோம். அதற்கு எவன் சிறந்த நன்மையை நமக்கு கொடுப்பான். அதிலே கிஞ்சிற்றும் ஐயமே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அந்த நியத் என்று வரும்பொழுது இரவு நீங்கள் எப்போ வேண்டுமோ வைக்கலாம். அது சஹுரு நேரத்தில் தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தராவிக்கு பிறகு பள்ளிவாசல்லாம் தராவி பிறகு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, ஏன்? நியத்து தான். அது சும்மா சொல்லி கொடுக்கல, நியத்து அதோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் மாதிரி தொழுதோடனே கூட நியத்து வச்சிடலாம். ஏன்? நீங்கள் இஃப்தார் செய்றீங்கள, பேருக்கு மலத்தோன்னு அவங்க தொடர்ந்துறீங்கல்ல, அப்போவே நியத்து வைக்கலாம். அடுத்த நாள் நோன்புக்கு அந்த இரவு முழுவதும் உங்களுக்கு டைம் இருக்குது. சில பேர் நியத்து வச்சுட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சகையில் இருந்தாங்க, இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க அப்படின்ட்டா, நான் நியத்து வச்சுட்டேன் அதனால் சாப்பிடுவேன். நியத்து வச்சா என்ன? நியத்து வச்சாலும் நீங்கள் சுகுண நேரம் வரைக்கும் சாப்பிடலாம், குடிக்கலாம், எந்த தடையும் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த நியத்து பிரகாரம் அந்த சட்டத்துக்கு வருவோமே. இப்போ ஷாஃபி மதஹபை சார்ந்தவர் இரவுல வைக்கலை. அவர் பள்ளியாசல் வந்திருந்தாக்கா அங்கே இமாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்பா நியத்து வச்சுருப்பாரு, அதுவும் செய்யலை, பள்ளிக்கு வரலை. சரி, சுகுண நேரம் தூக்கி விட்டாரு, சருக்கு சாப்பிடல, நியத்து வைக்கலை, டைம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு சுபுக்கு முன்னால் வைக்கணும் அல்லவா ஃபர்லா நோம்புக்கு. இந்த மாதிரி ஒரு ஷாஃபி மதஹபை சார்ந்தவருக்கு நிகழ்ந்து விட்டால் அவர் என்ன தெரியுமா செய்யணும்? காலையில் சுபுக்கு பிறகு நான் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறேன் என்று நியத்து வைத்து கொண்டு நியத்து காலையில் வச்சிடலாம், நோம்பு கிடைத்து விடும். இஹ்திலாஃபுல் அயிம்மா ரஹ்மத்துல் லில் உம்மா. இமாம்களுடைய கருத்து வேறுபாடுகள் இந்த சமூகத்திற்கு கிடைத்த அருட்கொடைகள். அதனால ஷாஃபி மதம் இல்லைன்னா நோம்பு இல்லைன்னு இல்லை. ஹனஃபி இமாம் சொல்லியிருக்காங்கல்ல, காலகால அந்த இமாம் சொன்னப்பறம் நான் செய்கிறேன், நியத்து வச்சுருக்கேங்க.
ஆனால் யாருக்கும் எந்த இடையூறுமே கிடையாது, நோன்பு அழகாக வைக்கலாம். சரி, இந்த நீட் வைக்கின்ற போது சில பேர் நாளை பிடிக்க அப்படின்னு நீட் வைப்பாங்க, இன்னும் சில பேர் இன்று பிடிக்க அப்படிமா. ரொம்ப சிந்திக்கிறோம், இந்த யாரெல்லாம் ரொம்ப சிந்திக்கிறாங்களோ வணக்க வழிபாடையெல்லாம் வீணடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிந்திக்கிறோம் என்ன, ஏங்க நாளை பிடிக்க? நமக்கு தான் மகரிபான நாளின் தொடக்கம் ஆயிடுச்சுல இஸ்லாமிய அடிப்படையில். நீ அப்படி இன்னும் அன்னைக்கு தான் நீ நோன்பு வைக்க போகிறீங்க, அடுத்த நாளாக வைக்க போகிறீங்க? இல்லையே, மகரிப் ஆயிடுச்சு, நாளின் தொடக்கம் வந்துடுச்சு. என்ன இன்று அப்படித்தானே சொல்லணும், என்ன நாளை இப்படிலாம் அவங்க சத்தம் பேசுவாங்க. சரி, இப்போ இதில் நாளை அப்படிங்கிறாங்கல்ல, நாளைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இவங்க நினச்சிட்டு இருக்கிறது அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான், அதனால் வந்த வேலை தான் இது. நாளை என்பதற்கு என்ன அர்த்தம்? டிக்ஷனரியை போய் பாருங்கள். முற்பகல், காலை என்கின்ற பொருளெல்லாம் இந்த நாளை என்ற சொல்லுக்கு உண்டு. அரபியிலே நவைத்து சோம கத்துங்கிறோம். அதை கூட சில பேர் இந்த அரபி மொழி தெரிஞ்சவங்க, கத்துன்னா என்ன அர்த்தம்? நாளை, டுமாரோ. நீங்கள் அடுத்த நாளை வைக்கிறீங்க, அன்னைக்கு தானே வைக்கிறீங்க, என்ன கத்துங்கிறீங்க? ஹதீஸை போய் பாருங்க. கத்துங்கிறத நாங்கள் எடுத்த வார்த்தையா, நாங்களாக உருவாக்கிய வார்த்தையா? கதுங்கிறது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வார்த்தை அல்லவா அது. அதாவது ஒரு கிராமத்தில் பிறை பார்த்ததாக ஒரு தோழர் வந்து சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துட்டோம், ஆனால் மதீனா ஷரீஃபில் பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு, யா பிலால், பிலால் அவர்களை அஸ்ஸின் ஃபின்னாஸ், மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க, ஐ யஸூமு கதன், நாளைக்கு அவர்கள் நோன்பு வைக்கட்டும். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நைட்டு தானே, நைட்டில் தான் சொல்கிறார், நம்ம பார்த்துட்டோம்ண்டு, அடுத்த காலையில் தானே தொடருது நோன்பு, கதன்னு தான் செல்லாங்க. அதனால் அடுத்த நாள் அர்த்தமா? இல்லை, பகல்னு அர்த்தம். பகலில் தான் நோன்பு வைக்கிறோம், இரவில் நோன்பு வைக்கிறோம். அதுக்கு பகல்ங்கிற அர்த்தம் இருக்குங்க. அதே போல் நாளை என்பதற்கும் பகல்ங்கிற அர்த்தம் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் அரபி மொழியிலும் சரி, தமிழ் மொழியிலும் சரி பாண்டித்துவம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதற்குண்டான சான்றுகளில் இதுவும் உண்டு. எவ்வளோ அற்புதம் வார்த்தை கதுங்கிறதுக்கு அரபி சொல்லுங்க. தமிழில் எது நேரடி வார்த்தை? நாளை. கதுக்கு அடுத்த அர்த்தம் இருக்க, காலைங்கிற அர்த்தம் இருக்க, நாளைங்கிறதுக்கும் அடுத்த அர்த்தம் இருக்குது, காலைங்கிற அர்த்தம் இருக்குது. சரியான வார்த்தை. இப்போ நம்ம நாளை பிடிக்கங்கிறது அடுத்த நாள் அல்ல, பகலில் பிடி. என் நோன்பு பகலில் வைக்கிறது தான், இரவில் வைக்கிறது அல்ல. அதனால் நாளை பிடிக்கத்தான் கரெக்டு சலாம் சொல்லியிருக்கிறாங்க கத்துங்கிற வார்த்தையை. அதனால தான். ஆனால் சரிங்க, நாளை சரி விளக்கம் கொடுத்துட்டீங்க, சரிதான், இன்றுன்னு சொல்லலாமா அப்படி சில பேர் கேட்கலாம். சொல்லக்கூடாது. இன்று பிடிக்கன்னு சொல்லாமா? கூடாது. ஏன்? இன்று என்பது இரவையும் எடுக்கும், பகலையும் எடுக்கும். இன்று பிடிக்க என்று அவர் சொன்னால், நான் இரவிலும் நோன்பு வைக்கிறேன், பகலிலும் நோன்பு வைக்கிறேன் அர்த்தம் வந்துடும். ஆனால் மார்க்கம்னு சொல்கிறது பகலில் வை, இரவிலே அல்ல. சும்மா அத்துமு சியாம் இல்லை இரவு குர்ஆன் சொல்கிறான். பகலில் தான் நோன்பு வைக்கணும், இரவு வர்ற வரைக்கும் தான்ட்டான் அல்லாஹ். இவர் சொல்கிறார், இல்லை நான் இரவுலும் வைப்பேன், இன்று பிடிக்க இரவுலும் வைப்பேன், பகலில் வைப்பேங்கிறார். மார்க்கம் சொல்வது பகலில் தான் வைக்கணும் உண்டு. அதனால் நாளை பிடிக்க என்பது தான் சரி. நியத்தை கொண்டு வாருங்கள். உங்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். இந்த இஹ்லாஸின் மூலமாக நம்மளுக்கு நிறைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் அதற்குண்டான சக்தியையும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.